Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோஸோட க்ளோசரி அப்லோட் பண்ணியிருந்தோம். செகண்ட் ப்ரோஸோட க்ளோசரின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி. இந்த ப்ரோஸோட க்ளோசரி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 107 செக்ஷன் 1ஓட க்ளோசரி. ஹைஜாக்டு அப்படின்னா இல்லீகலி சீஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட் ஆர் ஷிப் எக்ஸெட்ரா. அதாவது இல்லீகலாக அந்த கடத்துவாங்க இல்லையா, ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு சட்டவிரோதமாக எடுத்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஏதாவது மிரட்டுறதுக்காக. இல்லீகலி சீஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட் ஆர் ஷிப். ஸோ ஒரு விமானத்தையோ இல்லை ஷிப்பையோ வந்து வேறு ஒரு காரணத்துக்காக கடத்தி வச்சுட்டு இது பண்ணுறது, தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வருது. ஹைஜாக்டு, இல்லீகலி சீஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட், ஷிப் எக்ஸெட்ரா. calamity, a sudden event causing great damage or distress. ஸோ அதாவது என்னென்னா, ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய இழப்பு, கிரேட் டேமேஜ், பெரிய ஆபத்து வர்றது, ஒரு பெரிய அழிவு வர்றது தான் வந்து calamity, a sudden event causing great damage or distress. ஸோ பேரழிவு இல்லைனா திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து தான். assaulted, அட்டாக்டு வைலண்ட்லி. அசால்ட்டட்னா வந்து திடீர்னு அட்டாக் பண்ணுறது, ரொம்ப தாக்குறது. அட்டாக்டு வைலண்ட்லி, திடீர்னு தாக்குறது. ஃப்ரஸ்ட்ரேஷன், the feeling of annoyance when one's actions are prevented from progressing or succeeding. இதுதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கிறது, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவ்வளோதான். the feeling of annoyance when one's action are prevented from progressing. இப்போ அதுதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். the feeling of annoyance when one's action are prevented from progressing or succeeding. அடுத்து inflicted, caused something unpleasant to be suffered by. inflictedனா வந்து ஒரு விருப்பமே இல்லாமல், சரிங்களா, ரொம்ப நம்ம வந்து திணிக்கிறாங்க, இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும். caused something unpleasant to be suffered by, திணிக்கிறது, நமக்கு விருப்பம் இல்லாமல், அது விஷ் இல்லாமல். ஓகேங்களா. hijacked, illegally seized control of an aircraft or ship. calamity, a sudden event causing great damage or distress, பேராபத்து. assaulted, attacked violently, திடீர்னு தாக்குறது. frustration, the feeling of annoyance when one's action are prevented from progressing or succeeding. ஸோ ஒரு விரக்தியான ஒரு உணர்வு. inflicted, caused something unpleasant to be suffered by, அதாவது ஒரு விரும்பத்தகாத வகையில் ரொம்ப திணிக்கிறது அப்படின்ற மாதிரி. செக்ஷன் 2, disaster means a sudden misfortune, catastrophe. ஸோ disaster அப்படின்றதே என்னது, ஒரு அழியிறது இல்லையா. sudden misfortune, ஒரு பெரிய ஒரு துன்பம் மாதிரி. sudden misfortune or catastrophe, ஒரு திடீர்னு நடக்கும். ஓகேங்களா, அது எப்போன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு பெரிய ஒரு இடர், துன்பம். pressurizing, persuading or forcing someone into doing something. ப்ரெஷர் பண்ணுறது, ஓகே நீ இதை செஞ்சாகணும் அப்படின்றது தான் வந்து என்னது, ப்ரெஷரைசிங். persuading or forcing, ஃபோர்ஸ் பண்ணுறது, இதை நீ செய்யணும், someone into doing something, இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, அதான் ப்ரெஷரைசிங். சரிங்களா. ஸோ அதை வந்து கட்டாயப்படுத்துறது. performance, doing something to a specified standard. performance அப்படின்றது ஒரு நம்மளுடைய அந்த திறமை, doing something to a specified standard, இல்லை ஒரு ஷோன்ற மாதிரி. ஓகேங்களா, அது நம்மளுடைய திறமை, performance. achievement, attainment or success. achievementன்றது நம்ம சாதனை பண்ணுறது, இல்லை நம்மளோட வெற்றி, சக்ஸஸ். attainment or success. disaster, a sudden misfortune, catastrophe. pressurizing, persuading or forcing someone into doing something. performance, doing something to a specified standard. achievement, attainment இல்லைனா success. then section 3 இதோட glossary. civilian, a person not in the armed services or police force. இதுதான் வந்து சிவிலியன், அதாவது பொதுவாக இருக்கிற, நம்ம வந்து இராணுவத்துலலாம் இல்லாமல் நார்மலாக இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்க தான். ஆர்ம்டு சர்வீசஸில் இல்லாதவங்க, போலீஸ் ஃபோர்ஸில் இல்லாத ஒரு பொது மக்கள், அப்படி பொது நபர், சிவிலியன். அ பர்சன் நாட் இன் த ஆர்ம்டு சர்வீசஸ் ஆர் போலீஸ் ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ்லேயோ இல்லை இராணுவத்துலேயோ இல்லாத ஒரு பொதுவான ஒரு பர்சன் தான் சிவிலியன்.
posthumously ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன். posthumously அப்படின்னா வந்து அவங்க இறந்த பிறகு, சரியா, அவங்க மரணத்தோட அதுக்கு அடுத்து இருக்கிறது. ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன் posthumously. crew a group of people who work on a ship, aircraft or train. ஸோ crew அப்படின்றது ஒரு ஷிப்லேயோ இல்லை ஏர்க்ராஃப்டில், ஏரோப்ளேனில், ட்ரெயினில் ஒர்க் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புளை க்ரூன்னு சொல்லுவாங்க. க்ரூ. இன்ஜஸ்டிஸ், லேக் ஆஃப் ஜஸ்டிஸ், அன்ஃபேர்னஸ். ஸோ இன்ஜஸ்டிஸ்ன்றது ஒரு அநீதி, அநியாயம் நடக்குது அப்படின்றோம் இல்லையா. லேக் ஆஃப் ஜஸ்டிஸ், அங்கே நியாயமே இல்லை, அநீதி, அன்ஃபேர்னஸ், ஓகே, அநியாயம், இதுதான் இன்ஜஸ்டிஸ். இதுதான் வந்து இந்த ப்ரோஸோட glossary. சரிங்களா. செக்ஷன் 1, செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3 glossary. ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஹைஜாக்டு. ஹைஜாக்னா என்ன? கடத்துறது. கலாமிட்டினான்றது என்ன? ஒரு பெரிய ஆபத்து, கிரேட் டேமேஜ் ஆர் டிஸ்ட்ரெஸ். அண்ட் தென் அசால்ட்டட், திடீர்னு தாக்குறது. ஃப்ரஸ்ட்ரேஷன், நீ இதை செய்யக்கூடாது, அப்படி ஒரு மாதிரி விரக்தி உணர்வு, என்னால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி. இன்ஃப்ளிக்டட், காசிங் சம்திங் அன்பிளசன்ட் டு பி சஃபர்ட் பை, அதாவது நம்ம வந்து ரொம்ப திணிக்கப்படுற மாதிரி, இதை நீ செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி. டிசாஸ்டர் அப்படின்றது மிஸ்ஃபார்ச்சூன், கேட்டஸ்ட்ராஃபி, அதாவது ஒரு பெரிய இடர். ப்ரெஷரைசிங், பர்ஸ்வேடிங் ஆர் ஃபோர்ஸிங் சம் ஒன் இன்டு டூயிங் சம்திங், இதை வந்து நீ செஞ்சே ஆகணும்னு ப்ரெஷரைஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வந்து டூயிங் சம்திங் டு அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்ட், இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்னால் எல்லாருமே நம்ம பண்ணுறோம் இல்லையா. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய திறமைகள், செயல், நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் எப்படின்ற மாதிரி. ஒருத்தரோட திறமை ஒரு மாதிரி வேரி ஆகும் இல்லையா. அவங்க செயல்திறன் தான் பர்ஃபார்மன்ஸ். டூயிங் சம்திங் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட், டு அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய ஸ்கில்லை பொறுத்தவரை. அவங்க இப்போ ஒரு ட்ராயிங்கே வந்து கொடுத்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி வரைவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்ன்ற மாதிரி. டூயிங் சம்திங் டு அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்ட். ஸோ அச்சீவ்மெண்ட், நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அட்டைன்மெண்ட் ஆர் சக்ஸஸ், அட்டைன்மெண்ட் ஒரு சாதனை, வெற்றி. நெக்ஸ்ட்டு சிவிலியன், அ பர்சன் நாட் இன் த ஆர்ம்டு சர்வீசஸ் ஆர் போலீஸ் ஃபோர்ஸ். போலீஸ் ஃபோர்ஸோ இல்லை இராணுவத்தில் இல்லாத ஒரு பொது நார்மல் பர்சன். போஸ்துமஸ்லினா என்ன பார்த்தோம்? ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன், அவங்களுடைய இறந்த பிறகு. க்ரூ அப்படின்னா அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் எ ஷிப், ஏர்க்ராஃப்ட் ஆர் ட்ரெயின். ட்ரெயின்லேயோ ஷிப்லேயோ ஏர்க்ராஃப்ட்லேயோ வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளை தான் என்னன்னு சொல்லுவோம்? க்ரூ. இன்ஜஸ்டிஸ், லேக் ஆஃப் ஜஸ்டிஸ், அன்ஃபேர்னஸ், ஸோ நியாயமே இல்லாத, அநீதி, அநியாயம் அப்படின்னு சொல்கிறோம்லே, அதுதான் இன்ஜஸ்டிஸ். ஸோ இந்த லெசன், நீர்ஜா லெசனோட ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி, இந்த ப்ரோஸோட glossary பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.